அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நடப்பு அரசியல் பற்றி நிறைய பேசுவதற்கு இருக்குது. அண்ணா வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. நலமா? நல்லா தாங்க இருக்கிறாங்க. சரிங்கண்ணா. இப்போ சென்னையில் ரிப்பன் மாளிகை அருகில் போராட்டம், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்குதுண்ணா. 9 நாள் கடந்து நடந்துட்டு இருக்குது. இதை சுற்றி பல்வேறு கதைகள் சொல்லப்படுது. அது உண்மைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கணும்னு ஆசைப்பட்டது, தூண்டி விட்டதே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான். காரணம் இவரை நேரு அவர்களை டார்கெட் பண்ணுறதுக்காக. அது போய் அப்படியா? ஏன்னா தெலுங்கர்கள் ஒத்துமையாக தாங்க இருப்பாங்க. ஏதோ நம்ம துரைமுருகனை கார்னர் பண்ணுறாங்க. ஓ, நேரு அவர்களை இவர் கார்னர் பண்ண மாட்டாருன்னு சொல்ல வரீங்க? மாட்டார். அவங்க குரூப் தானங்க இது. அப்புறம் ஒன்றுக்குள்ள ஒன்று எப்படி செய்தி அப்படி பேசிக்கிட்டாங்கன்னா, ஆனால் அது எதிர்பார்த்ததோட ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்போது ஸ்டாலின் கூப்பிட்டு பயங்கரமாக திட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் இப்படி ராத்திரி நேரத்தில் பின்பக்கமாக அவர் எப்படியாச்சும் அந்த போராட்டத்தை கலைச்சி விட்டலாம் முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் பண்ண முடியல இப்படின்லாம் கூட போயிட்டு இருக்குதுண்ணா. பின்பக்கமாக போய் கர்ப்பத்தை கலைக்கலாம், போராட்டத்தை கலைக்க முடியுமாங்க? நீங்கள் ஏன் இப்படி நெகட்டிவாக பார்க்குறீங்க? பாசிட்டிவாக எப்படின்னா பார்க்குறது சொல்லுங்கண்ணா. ஏங்க, ஒரு எஸ்சி ஜனங்க வெளியில் போராட்டம் பண்ணுறாங்க. பாத்ரூமை கொடுத்துருக்கேன்ல, பாத்ரூமா யூஸ் பண்ணுறதுக்கு. ஓ, இப்போ நான் பாத்ரூம் கொடுக்கலன்னு வச்சுக்கங்க, என்ன பண்ணு? அது திராவிட மாடலுடைய சாதனையில் அதையும் சேர்த்துடலாம். வேற என்ன? ஏன் கொடுத்தேன்? என் முதல்வர் உங்களோட டீ சாப்பிட்ருக்காரு. ஆமாண்ணா, அவங்க யூனிஃபார்ம்லாம் போட வச்சு சாப்பாடு கூட ஒரு டைம் சாப்பிட்டாரு பக்கத்தில் நடுவில் உட்காந்து. சோறு தானே தின்னாரு? அப்படி தானே பார்த்தா, ஃபோட்டோலாம் பார்த்தா அப்படி தானே தெரியுது. ஏன்னா ஒரு தடவை கபிஸ்தலம் பண்ணையில் 2 பந்தி, அதாவது எஸ்சிக்கு ஒரு பந்தி, பிசிக்கு ஒரு பந்தி சாப்பாடு அப்படின்ற ஒரு செய்தியை சுப்பிரமணிய சாமியை வெளியிட்டார். உடனே என்ன பண்ணாங்க, அவர் மூப்பனாரை கூட்டும் போய் ஒரு எஸ்சி வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பேப்பர்லாம் கொடுத்து போட்டாங்க. அப்போது இங்கே ஒருத்தர் மாவீரன் ஒருத்தர் இருந்தார். மாவீரன்? ஆனாவா பேர் சொல்லுண்ணா. அடமொழி மட்டும் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டே இருக்குண்ணா. ஒரு மரியாதைக்கு சொன்னேன். பேர் சொன்னீங்கன்னா மரியாதை கூடும் இல்லைண்ணா. மீசக்காரு? மீசக்காரரு 2-3 மீசை ஃபேமஸ் நம்ம ஊரில். சொல்லுங்கள், யார் யார்? ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கள் மரியாதைக்குரிய தோழர் திருமா, அதுக்கப்புறம் ஐயா சுபவி, அப்புறம் உங்களுடைய நண்பர் காமாட்சி நாயுடு. அந்த மீசெல்லாம் சிலப்போ தொங்கி கிடக்கும், சிலப்போ ஒரு பக்கம் இருக்கும். எந்த நேரமும் அந்த மீசக்கார் திருமாவளவன் எங்களுடைய தோழர். அப்போ அந்த படத்தை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி என்ன சொன்னார், மூப்பனார் என்ன தலித் வீட்டில் மலத்தையா தின்னார்? ஆனால் அப்படி சொன்னாரா? சோறு தானே தின்னார் அப்படின்னு காட்டமாக மேடைகள்லாம் பேசினார். அதே வாய் என் தாய் சொல்லி தட்டினாலும் தட்டுவேன், மக்கள் தலைவர் மூப்பனார் சொல்லி தட்டியதும் இல்லை தட்ட போவதும் இல்லைன்னு சொன்னார். எது ஃபர்ஸ்ட்டு? அது மலம். ரெண்டாவது இது. ஏன் அது அன்றைக்கி அப்படி பேசினார், இன்றைக்கி இப்படி பேசினார்லாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் பல விஷயம் இருக்குது நான் கேட்கறதுக்கு. நாங்கள் அன்றைக்கி கட்டு வீரியன் கண்ணாடி வீரம்போம், அப்புறம் இவர் தான் வாழும் அம்பேத்கர்னுவோம், இல்லை வாழும் அம்பேத்கர்னுவோம், அதுக்கப்புறம் இதான் கட்டு வீரியன் கண்ணாடி வீரியம். அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு எப்பப்போ எது தோணுதோ அப்பப்போ பேசுவோம். எங்கள் வாய் தானே. ஆனால் எஜமானர் சொல்லி நாங்கள் பேசுவோம். பெரும்பாலான விஷயங்களை எஜமானர் சொல்லி நாங்கள் பேசுவோம். அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் பெருந்தன்மையாக நம்ம மேயரும், அதை விட முக்கியமாக சேகர் பாபு அவர்களும் அந்த காம்பவுண்ட் ஓரமாக இருக்க விட்டு, பாத்ரூம் உள்ளே இருக்க விட்டு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நன்றி சொல்லுங்கன்ற. நான் ஏன் நெகட்டிவாக பார்க்குறீங்க? இவங்க கிட்ட இருந்து அதிகபட்சம் இது கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதை சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க. ஆனால் மிரட்டி இருக்காரு அப்படின்னு செய்தி வருது. என்ன நீங்கள் முதலமைச்சரையே சாபம் போடுறீங்க, சாபம் விடுறீங்க, நாசமாக போயிடும்லாம் சொல்கிறீங்க. அப்புறம் நாங்கள்லாம் வேற மாதிரி நினச்சா என்ன ஆகுறது பார்த்துக்கங்கன்னு சொல்லி மிரட்டி. தெரியல பார்த்த தெரியல, நான் வட சொன்னேன் அப்படி எடுத்துங்க அதை. நீ அண்மையில் கூட ஏதோ இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தில் ஒரு நபர் ஒருத்தர் பேசுவார் தெரியுமா? அப்போ அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கல்ல, கண்ணை மூடின்னு கேளுங்களேன். அமைச்சருக்கான பேச்சா அது. அதனால் நாங்கள் எப்பயுமே அப்படி தான். இப்போ ஏதோ கொஞ்சம் அமைச்சராகி விட்டுருக்காங்க. அது உங்கள் நீங்கள் செஞ்ச புண்ணியம். நான் என்னோட அந்த முகத்தை காட்டாமல்
சேகர் பாபு அமைச்சருங்கிற முகத்தை காட்டுறதுல அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அவ்வளோதான் நம்ம இதில் வந்து எடுத்துக்கணும். ஆனால் அவங்க போராடுற துறைக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை, இவர் எதுக்கு வராருன்னு கேட்குறாங்களே இந்த மக்கள். சரிங்க, அவர் வந்தான்னா இவர் வந்தான்னாங்க. ஓ, நீங்கள் எதை கேட்டாலும் இப்போ நான் தான் பேசுவேன். நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? யாருக்கு அந்த உரிமை இருக்குது? ஆனால் நீலம் சார்பில் கேள்வி கேட்கும்போது நீங்களாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் தகுதி இருக்கு. சார் நான் கேட்குற கேள்வி நீங்கள் போய் சொல்லுங்கள் சார். என்னை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது? எங்களுக்கு இல்லைண்ணா, பயமாக இருக்குது. முதல்வருக்கு தான் இருக்குது. அந்த மனுஷன் கேட்டாரா? கேட்க மாட்டார். அப்புறம் நீங்கள் யார்? ஏய் சேகர் என்ன சும்மா அங்கங்கே பேசி நிற்கிறேன்னு முதல்வர் கேட்கணும். அவர் கேட்கல. அவர் கேட்கலை என்பதால் அதை ஒத்துக்கொள்கிறார்னு எடுத்துங்க. அப்போ தமிழகத்தின் அறிவிக்கப்படாத முதல்வர் சேகர் பாபு தானே? சேகர் பாபு தான். பேர் என்ன? இன்னொரு அறிவிக்கப்படாத முதல்வர் ஏவா வேலு. ஏன்னா நான் ஏதாவது சொல்லணும்னா ஏதாவதுன்னா அரசு ரீதியாக நீங்கள் அப்புறம் வேற மாதிரி எடுத்துக்க போகிறீங்க. சரிங்க, நான் ஒரு ஏவா வேலுகிட்ட சொல்லுவேன். முதல்வர் ஏதாவது சொல்லணும்னா அவரு ஏவா வேலுகிட்ட சொல்லுவார், அவரு என்கிட்ட சொல்லுவார். இது சொன்னது யாரு? யாருன்னா இதே திருமாவளவன் தான். எல்லா படத்துலயும் நம்மளால ஒரு கேமியோ பண்ணிடுறாரு, ஒரு கெஸ்ட் ரோல். ஏங்க அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, தூங்கும் போது காலாட்டணுன்னு. காலாட்டலன்னா இல்லை நம்ம இது நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிப்பாங்க, செத்து போயிட்டாரு போனோம் அப்படின்னு. அதெல்லாம் காலாட்டினே இருக்கணும். அதால் நீங்கள் என்ன, அதாவது தமிழனுக்கா அவனுக்கா இவனுக்கா குரல் கொடுத்தாரு அதெல்லாம் இல்லை, ஏதோ ஒன்று கொடுப்பேன், சத்தம் விடுவேன். அது ஒரு சத்தத்தை இங்கே கிரியேட் பண்ணணும். சிலதுங்க அது சொன்ன ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு குரல் வந்தால் பல குரல் வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு குரல் கத்தனம்ல, வேற யாரும் பேசுறதுக்கு இல்லைல்ல. இன்னும் கொஞ்சம் அந்த அண்ணாமலை இருந்தார், அவர் ஏதாவது அப்புறம் இப்படா ஊயின்னுவார். இப்போ அவரும் இப்போ ஒன்றும் பெருசாக தமிழக அரசியலில் தலையிடுற மாதிரி இல்லை பொழுது. அதால் ஆளே இல்லாத ஊரில் பூந்து விளையாடுறாரு, வேற என்ன. ஆமாம், அவரை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. அண்ணன் சீமானோ நாம் தமிழ் கட்சி கூட அவரை விமர்சிக்க மாட்டாங்க. பிசிஆர் வந்துடும், என்ன திமிரா? ஐயோ சரி. ஏங்க நாங்களாம் ரத்தனத்து மேலே பிசிஆர் கொடுத்தவங்க, ரத்தன வக்கீலே அடித்தவங்க. நான் தப்பிச்சுக்கிறேன்னா என்ன காரணம்? நான் பறையன்றதால தப்பிச்சுக்கிறேன். மூர்த்தி என்ன? ஆமாம், அப்படி கூட இப்போ போய் எங்கள் மதுரை அங்கே எங்கேன்னு ஒரு 10, 50, 100 இடத்துல புகார் கொடுத்தாங்க. அப்புறம் அண்ணன் கூட கேட்டார், என்னென்ன சும்மா ஒரே டென்ஷன் ஆகுது அங்கங்கே புகார். என் பேரில் ஒரே நாளில் 145 புகார் கொடுத்தாங்க. நான் என்ன அதை பற்றி கவலைப்பட்டேன்னா, விட்டுங்க பாவம். அப்புறம் இவனுக்கு வேலையே இப்போ போய் புகார் கொடுக்குறது தான். மூர்த்தி அதை பேசிட்டாரு இதை பேசிட்டாரு. ஐயோ நான் மீட்டிங் நடத்தா நீ வந்து என்னை அடிக்கிற, என்னை அடிக்கிறனா மண்டபத்தை உடைக்கிற. நான் ஒரு புகார் கொடுக்க மாட்டேன், நம்ம பயலுவ தானப்பா. கம்பி எத்துறா வெய்யின்னு பெரம்பலூரில் நான் நடத்தின கூட்டத்தில் 22 கம்பி காணும். கொடுத்தா கம்ப்ளைண்ட் இல்லை இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன், நம்ம பயலுவ தானே. இப்போ என்ன ஆகிட போகுது? அது என்ன நம்ம இன்னும் அந்த ஃப்ளாக் போஸ்ட் நடுவருக்கு என்ன காசு கொடுக்க போகிறோம்? சரி கொடுத்துட்டு போவான், நம்ம அண்ணன் தம்பி தானே எடுத்து போகிறான், எடுத்து கூட்டம் நடுறான், அதில் வில்லை சித்த கூடி தானே பறக்க விடுவான். இல்லை எங்கன்னா காயலாங்கல்ல போட்டு ஒன்றுக்கு தானே போவான், அதோட விட்டுடணும். அப்படி நம்ம பெருந்தன்மையாக நாம் நடந்துக்கிறோம். அந்த நிலையில் அப்புறம் என்னத்தையாவது பேசுவாருங்க. பாருங்க, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க. இந்த ஒரு கோட்டு சுட்டு, ஆமாண்ணா, இப்போ ஒரு மாதம் இருக்கும்ண்ணா. ஆமாம் ஏங்க, அந்த ஒரு மாதம் அது மிகப்பெரிய கேலி பொருளாக பேசப்பட்டதுங்க. அந்த தீர்மானத்தை ஒன்றா ஒரு ஊரில் போட்டு சொல்கிறாங்களாம். என்னது இதுன்னு ஐநா சபை தீர்மானம் அது. சரி, அது சொன்னால் என்ன ஆகுனா அங்கே மோடிக்கு தானே. நம்ம ஊரில் இப்போ வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 வருஷத்தில் ஒரு 7,850 கோடியை அரசு திரும்ப அமைச்சிக்குது. அதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு ஊர் முழுக்க சொன்னாங்கப்பா நம்ம காசு அவ்வளோ திருப்பி அமைச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ஆகுது இந்த மக்களுக்கு வரும். என்னவோ எங்கேயோ இருக்கிற மோடியை வந்து தீர்மானத்தை போட்டு ஒரு தீர்மானமும் போய் விளக்க பொதுக்கூட்டமா, அதுக்கு காரில் போகிறாரா, பஸ்ஸில் ஏறினாரா, அவங்க ஏறினாரா, இங்கே தண்ணி குடிச்சாரா, சளி குடிச்சிக்கிச்சா, இதெல்லாம் ஒரு மது ஒழிப்பு மாநாடு கூட பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு நோக்கி தானே இப்போ இது வச்சோம். நாங்கள் எல்லாமே ஒரு படத்தை சொல்லி எல்லாமே மேலகரம் பார்த்துக்கிறோன்னா கீழகராயா கொஞ்சம் அவனும் கொஞ்சம் குடியான்னு ஒரு ஜோக் வரும். அந்த மாதிரி இங்கே ஒரு அரசு இருக்கு. இந்த அரசுக்கும் ஏன்னா இது வந்து என்னவோ சொல்லுவாங்கள்ல, இன்னும் சொன்னது இது கூட்டாட்சி, இன்னும் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தானே சுயாட்சின்னு ஒன்று இருக்கு. இவங்க ஏதாவது நிறைவேற்றுவாங்களான்னா
மது ஒழிப்புக்கும் மத்திய அரசு, ம். ஆணவ படுகொலைக்கு சட்டம் போனாலும் மத்திய அரசு. ம். ஐயோ அப்போ இங்கே ஒரு அரசு எதுக்கு தான் பெருசாக இதை கழிச்சிடலாமே. இது கூட்டணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமா? சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் உடல் நலம் சரியாகி நலமாக வீடு திரும்பினார். அவரை வந்து பல்வேறு எதிர்முகாமில் இருக்கிறவங்களாம் சந்திச்சு நலம் விசாரிச்சாங்க. ஃபோன் மூலமாக ராமதாஸ் அவர்கள் நலம் விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவனுடைய தலைமையில் போகிறாங்க. போயிட்டு வெளியே வந்து என்ன பிரஸ் மீட் தராங்கன்னா, நாங்கள் போயிட்டு அவரை பார்த்து இந்த ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்காக தனி சட்டம் இயற்றணுன்ற கோரிக்கையை வைக்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி அவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. சரி. ஆனா முதல்வர் ட்வீட்ல போடும்போது என்ன சொல்லி போடுறாருன்னா, என்னை வந்து பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் போடுறாரு. இப்படி ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க சொன்னாங்கன்ட்டு முதலமைச்சர் எதுவுமே கண்டுக்கல. எது உண்மை எது போய் அதுதான் எனக்கு தெரியல, எது உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி. விசிகே எம்எல்ஏ எஸ் பாலாஜி ஒரு ட்வீட் போட்டார். அதை பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். முதல்வர் சந்தித்து நலம் விசாரித்தோம். ஓகே, அவ்வளோதான். அப்ப இப்படி ஒரு கான்வர்சேஷன் அங்கே நடந்திருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? நடந்திருந்தா ஏங்க வந்து ஆர்ப்பாட்டம்? அடுத்த நாள் ஆர்ப்பாட்டம், 8ஆம் தேதி சந்திப்பு, 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அப்போ இது நடக்கும்னு தெரிஞ்சு இல்லை கொடுத்துருந்தா ஏங்க 4 வருஷமா கேட்காதவர் இப்போதான் கேட்க போறாரா? எய்தர் மனு கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லையா கொடுத்து அவர் வந்து ரிஜெக்டட்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுல எதுனா ஒன்று, ரெண்டு நடந்தாலுமே தப்பு தான். இல்லை அதாவது 2 தரப்பு ஒரே மாதிரியா இருக்கும்போது மெஜாரிட்டியாக தானே. புரியுது. நலம் விசாரிச்சான்னு முதல்வர் சொல்றாரு, நலம் விசாரித்தோம்னு எம்எல்ஏ சொல்றாரு. அப்போ நலம் தான் விசாரிச்சிருக்காங்க. ரைட்டு. அப்புறம் இதில் என்ன இருக்குது? புரியுது. இதில் வேற வந்து அந்த தூய்மை பணியாளர்கிட்ட போய் நீங்கள் முதல்வர்கிட்ட கொடுக்கணும், மனு கொடுங்க. ஐயோ, எப்போ இது? அதை நீங்கள் பார்க்கலையா? அவர் போய் ஒரு தடவை பார்த்தாருல்ல, ஒரு 3 நாளைக்கு முன்னே பார்த்தாரு. அப்படியாண்ணா? ஆமாம். ஆனால் அவர் போனாருன்னா எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் முடிஞ்சிருமேண்ணா. அதோட ஏற்கனவே பாருங்க கவிங்க ஆகலை ஏங்க. அது என்ன போனோமா? செத்து இருந்ததுன்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாரு. நாறுது போனோம், பாடி நாறுது. நீங்கள் எடுத்து போய் ஈமிக்கிரிகை செய்கிற போது நாற்று எடுக்கும், சிரமமாயிடும். அதால் நான் சொல்கிறேன், ஒன்று எழுதி வச்சுக்க. விழுந்த பிள்ளைகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரிலே கடனை எடுப்போம். இந்த வாசகத்தை வச்சுங்க. விடுதலை போர் வரப்போது இந்த கொலைக்கையோ இல்லை இந்த மரணத்துக்கு யார் காரணமோ நாங்கள் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு தனி கத்தி விற்று கொடுத்துட்றோம் விடுதலை போரில் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுற வேலையை செய்வார். இந்த போராட்டத்தை இவங்க உயிருள்ளவர்கள் இல்லை. ஓ. அதால் ஒன்றும் நடக்கலை. அதால் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் அந்த முதல்வர் கொடுங்களா, அதை கொடுங்க, நான் கொடுத்துட்றேன், நான் பார்க்க போகிறேன். அதாவது அதையும் சொல்கிறாரு, நான் வேறொரு விஷயத்துக்காக பார்க்க போகிறேன், அப்போ இதையும் சேர்த்து கொடுத்துட்றேன். அப்போ அவங்க அவரை நம்பலன்னு தானே அர்த்தம். ஏன்னா நம்பி இருந்தாங்கன்னா போராட்டத்தை வந்து சரி நம்ம தலைவர் சார் கொடுத்தாங்க, சார் கொடுத்தாங்க. இந்த காகிதம் தான், அந்த காகிதம் அங்கே போய் சேர்ந்ததா? ஓ ஓகே. எதை மன கோச்சிங்கண்ணா, ஏதோ பார்க்க வரேன்னா வந்தேன், என்ன பெட்டிஷன்லாம் எதாவது கொடுக்குறேன் அப்படின்னு உள்ளே நடந்திருக்குதா என்னன்னு தெரியல. நமக்கு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். இவங்க வந்து வெளியில் சொல்கிறது தானே நம்ம நம்பணும். புரியுதுண்ணா. ஒரு பேட்டியில் நம்ம ஊடகத்தில் பேசும்போது சொன்னீங்க, திரும்ப அவர்கள் பேசியிருக்காரு, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் மரியாதைக்குரிய திருமாவளவன் பேசும்போது என்ன சொன்னார்னா, கலைஞர் எதிர்ப்பு அப்படிங்கிற தொற்று நோய் எனக்கும் இருந்தது, ஆனால் அது சரியாயிடுச்சு. என்ன சாப்பிட்டாரோ நான் அதுக்கும் ஏதாச்சும் ஊசி எதனா போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கூட. ஊசி வேணாம், மாத்திரை தான் வாங்கி கொடுங்களேன். நிறைய பேர் கொஞ்சம் பேர் ஊசி இன்னும் பயமாக இருக்கும். மாத்திரைன்னா தெரிஞ்சு கொடுக்கலாம், தெரியாமல் ஜூஸ் கீஸ் வாங்கி கலந்து கூட என்ன உங்கள் பார்க்க வந்திருந்தாங்கண்ணா ஜூஸு அப்படின்னு கூட கொடுத்து அந்த பித்தத்தை தெளிய வைக்கலாம்ல. இந்த கடைசியாக 2016 மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது கூட கட்டு வெறியன் கண்ணாடி வெறியன்னு பேசினாரு. அதுக்கப்புறம் தான் அந்த தொற்று நோய் வந்து சரியா இருக்குதுன்றது அந்த நம்முடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது தெரியுதுன்னா என்ன நடந்திருக்கும் அந்த அதுக்கப்புறம். ஏன்னா கருணாநிதி அடுத்த வருஷம் செத்தே போயிட்டாரு. அப்ப அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு சாகிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவருக்கும் அந்த தொற்று நோய் இருந்திருக்குது பாருங்க. அதுதான் என்ன மாற்றம், அந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் என்ன அப்படின்ட்டு ஒன்றும் புரியல இது. ஏன்னா அந்த பார்ப்பனர் அந்த அந்த மாதிரியான விஷயத்துல தான் நான் எதிர்த்தேன் கருணாநிதின்னு சொல்ல வர்றாருல்ல. அப்படிதான் சொல்ல வர்றாரு. அது 2016 வரைக்கும் அவருக்கு தெரியலையா, அல்லது 2001 வந்து கூட்டணி வைக்கும்போது பாஜகவும் அந்த கூட்டணியில் இருந்துச்சு அப்ப தெரியலையா? கிட்டத்தட்ட 2016 அவருக்கு 50 வயசுக்கு மேல திருமாவளவன் அவர்களுக்கு. அப்போ அவருடைய அந்த 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 நாள் வரைக்குமே அவர் மெச்சூரிட்டி இல்லாம புரிதல் இல்லாம இருந்தாரான்னு பல கேள்விகள் வருது இல்லைன்னா. இல்லை, நீங்க வந்து திமுகவில் வந்து தலைமை கழக பேச்சாளராக இருந்து வந்தவர் தான். அப்பேற்பட்ட திருமாவளவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வழியில வந்தவர்கள் நாங்கள் அப்படிலாம் பேசினவர் தானே மேடையில். கட்டபொம்மனுக்கும் நமக்கும் என்னென்ன சம்பந்தம் இப்படிலாம் கேட்டால் எப்படிங்க? வீரம் இல்லை படத்தில் அப்படி காமிச்சாங்க.
காமிச்சாங்களா இல்லையா? ம் ம் அதுதான் ம் ஏழை எளிய பாமர மக்கள் எப்படி சினிமாவை பார்த்து ம் தெரிஞ்சதுனால நானும் அது மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ம் இருந்தாலும் நான் வெளியில் சொல்லலை. அதை இப்போ என்ன மாதிரி ஒருத்தங்களோ அல்லது வந்து இப்போ நம்ம தம்பி எடிட்டர் தம்பி மாதிரி இருக்கக்கூடியவங்க புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்க, எனக்கு புரியாமல் இருந்துச்சிங்க, 2016-17 அப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சிங்கன்னு சொன்னால் அது ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் பார்த்து வியக்கிற ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தேசிய அளவில் இப்போ கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. கர்நாடகா விசிகாக்குன்னு ஒரு தனி நிலைப்பாடு காவேரி விஷயத்தில், தமிழ்நாடு விசிகாக்குன்னு தனி நிலைப்பாடு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இப்படி நான் வந்து அந்த தொற்று எனக்கு நல்லா ஆச்சு, அது வரைக்கும் தொற்று இருந்துச்சுன்னு சொல்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் அதை தொற்றுன்றீங்க, நான் சொல்றது ஒரு கிறக்கம்ன்றேன். திமுக மேலே எனக்கு ஒரு கிறக்கம், அது இப்போ தான் லைட்டாக தெளிஞ்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த கிறக்கம் தெரியலையே. ஏன்னா திமுகவை பாதுகாப்பதற்கு நாங்கள் எங்கள் ஆளுங்களை கொண்டு போய் பலியிடுறேன்னு சொல்கிறேன். அப்போ உனக்கு இது எப்போ தெரிஞ்சு, என்ன மருந்து சாப்பிட்ட, அது எப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல திமுகவுக்கு அது இருந்ததா, பார்ப்பன எதிர்ப்புங்கிறது திமுகவுக்கு இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ ராமசாமி நாயக்கர் பார்ப்பன எதிர்ப்புனாங்க, ஆனால் கடைசி வரை அவரோட அரசியல் ஆலோசகராக வில் விஸ்ரா யார் இருந்தா? ராஜாஜி. ராஜாஜி பாப்பானா இல்லையா? அடுத்து அண்ணா வராரு. அண்ணா என்ன பண்ணார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லாரும் சமம், திராவிடர் கழகம் இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றினார். ஏன்னா நாம் வந்து ஒருத்தர் பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரை கொண்டு வந்தார். அப்போ இதெல்லாம் பிராமணர்கள் சொல்லித்தான் அண்ணா இயங்கினாரா? அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய பாணியும் அதே பாணி தானே. அப்படி இருக்கும்போது ஏன் அதை தனிமைப்படுத்தி பிரித்து எம்ஜிஆர் வந்து ஒரு பார்ப்பனர் ஒரு கட்சியின் திராவிட கட்சியின் தலைவர் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டாரு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து பார்ப்பனர் எதிர்ப்புல உறுதியா இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசி அது பெரிய சர்ச்சையாகி அதிமுக காரங்க மிக கடுமையான விமர்சனத்தை நேர்த்திருந்து அவர் மேல வச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் பேசுனது தப்பா புரிஞ்சு கொள்ளப்பட்டது, நான் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன், அவங்கள தப்பா பேசுறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ எனக்கு தகுதி இல்லை அப்படின்லாம் இப்ப மாத்தி பேசி எதுக்கு நான் இது ஏதோ பேசுறேன்ல. அதாவது நான் கான்ட்ரவர்சியாக நேற்று எம்ஜிஆரை பார்ப்பனரோடு ஒப்பிட்டு பேசிய போதும் என்னை பேசினீர்கள். நான் இல்லைங்க நேற்று ஏதோ சொல்லிட்டேங்க, நான் அப்படிலாம் சொல்லலைங்க சத்தியமாங்க அப்படின்ற போது இன்றைக்கும் பேசுகிறீங்கல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். சரி, எந்த டிவி படம் நான் வரேனா? ஓ அப்படி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், நான் லைம் லைவ்லேயே இருந்துன்னே இருக்கணும்ல. ஏன் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, அந்த மனு வாங்கினேன்னு யாராவது என்ன கேட்குறானா? அப்போ அப்படி ஒரு டைவர்ஷன். என்ன எம்ஜிஆரை பற்றி சொல்லிட்டீங்க? ஜெயலலிதா என் சகோதரர் இருந்தாங்க. அதாவது இவர்களுக்கு இப்போ எம்ஜிஆரை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன? எனக்கு உண்மையிலேயே புரியல சார். சத்தியமாக நான் இங்கே தான் சார் இருக்கேன். எவனாவது நாதியார் போய் வந்து சொல்லுவான் நான் எடப்பாடி கிட்ட பேசினேன், அங்கே பேசினேன். இப்போ பாருங்க, நேற்று கூட நான் வந்து எம்ஜிஆரை பற்றி பேசிட்டேன். ராமதாஸ் போன்ல நலம் விசாரிச்சாருன்னு சொல்லி நீங்கள் எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க. எம்ஜிஆரை பற்றி பேசிட்டேன். இப்போ எடப்பாடியே நினச்ச விட என்னால் சேர்க்க முடியாது. சேர்த்தா அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் எம்ஜிஆர் கண்ணம்னு பேசினார், ஜெயலலிதா அம்மையார் கண்ணம்னு பேசினார், எப்படி இந்த எடப்பாடியார் வந்து இவர் சேர்க்கிறாருன்ற மாதிரி வந்துருங்க. அதனால என்னைய விட்டுறாதீங்க சாமி, என்னைய விட்டுறாதீங்க. இது ஒரு ராஜதந்திரம் தான். ஆமாங்க, வேற என்ன? இப்போ என்ன எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணிட்டார், ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணிட்டாரு? சொல்லப்போனா பட்டியல் சமூகத்தில் இருந்து பலருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவர் அம்மை ஜெயலலிதா அம்மையார். கண்டிப்பா. நான் அதாவது அதிமுகலேருந்து எடுத்து பார்க்கும்போது நான் காலையில தான் அதை பற்றி விசாரிச்சுக்கும் போது பாருங்க, சத்யவாணி முத்து அவர்கள் முதல்ல பிராந்திய கட்சிகள்ல இருந்து மத்திய அமைச்சரானவர், அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். தலித் ஏழுமலை முதல் முறையாக பொது தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆன தன்சிங் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். பறையர், குறிப்பாக பறையர். அது மாதிரி பல இடங்களில் கொடுத்தவங்க அவங்க. சார் உங்களுக்கு நீங்கள் இப்போ 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 நேரடியாக சொல்லுவோம் சார், இப்போ 3% பிராமணர்கள் நமக்கு எங்கே சார் எதிராக இருக்கிறாங்க? இப்போ பிரச்சனையே இந்த இடைநிலை சாதிகள் இருக்கிற ஒரு சிலர் தான். இப்போ இந்த கவின் படுகொலைக்கு வந்து காரணம் சனாதனம். அந்த வார்த்தை அந்த பையனுக்கு தெரியுமா? கொலை பண்ணவனுக்கு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு தெரியுமா? தெரியாது. எதில் இருக்கிறவனுக்கே தெரியாது. நீ சொல்லி சொல்லி தான் அந்த வார்த்தையே இன்னைக்கு வந்து நம்ம அதை வந்து கேட்குறோம். அப்படி இருக்கிற போது இது பழைய பாலிசி. அதை வந்துட்டான் பார்ப்பான், இதை வந்துட்டான் பார்ப்பவர்கள் பிராமணர்கள், அது இதுன்னு சொல்லி சொல்லி இங்கே திராவிடத்தை வளர்க்குற வேலையை செய்தது தான் இவங்களோட வேலை. அந்த வேலையை எப்பா நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் என் பையன்கிட்ட. என்ன பேசவே மாட்டான், என்னன்னே இதை கண்டுக்க மாட்டான், நீ கொஞ்சம் பேச அப்படின்னு இவரை அனுப்பிச்சு அந்த செடிக்கு தண்ணியை ஊற்றி வளர்க்குறாங்க.
இல்ல அது இப்போ அவர் பேசின அந்த பேச்சை பார்த்தீங்கன்னா திமுக உடைய ஐடி விங்கில் இருக்கிறவங்கலாம் கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஃபர்னிச்சர் ரொம்ப நாளா உடைக்காம இருந்துச்சு, தூக்கி போட்டு உடைச்சாரு எங்க தோழர், பாத்தியா எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. இப்போ எம்ஜிஆர் பற்றாளர்கள் அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில கூட பாத்தீங்கன்னா அடி வாங்குறதுக்கு பஞ்சிங் பேக் மாதிரி திருமாவளவன் தான் போயிட்டு வாங்கிக்கிட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய பர்னிச்சர் அவர் உடைக்கணுமா? அவ்வளவு துணிச்சல் இருந்த திமுக தலைவர்களே மேடையில் டைரக்டா இப்ப எம்ஜிஆர் விமர்சிக்கலாமே. எதுக்கு சார்? ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கலாமே நான் மேடையில. சார் வாட்ச்மேன் போட்டு வச்சுக்கிறோம், நான் வீட்டு ஓனரே வந்து வாயில காவல் காப்பாரா? வாட்ச்மேன் எதுக்கு போட்டு வச்சுக்கணும்? இவ்வளோ பேசுறீங்கல்ல. வந்து இந்திரா காங்கிரஸ் உடைஞ்ச போது பிபி கிரி என்ற பார்ப்பனரை ஜனாதிபதி ஆகிறதுக்கு ஓட்டு போட்டது யார்? யாருன்னா நம்ம தானே தலைவர் கலைஞர் தான். ஓ, இவருடைய திருமாவுடைய அந்த தொற்று சரியானதுக்கு அப்புறம் தலைவர். இப்போ திரௌபதி முர்மு நின்னாங்கல்ல, அப்போ ஏத்து ஒருத்தர் நின்னார், பிராமணர் தான். அவருக்கு ஓட்டு போட்டது யாரு? யாருன்னா எல்லாம் நம்ம தலைவர் தான், தலைவர். அப்போல்லாம் இதெல்லாம் தெரில. அப்போது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் வந்து இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி சார் அப்படியே கூட இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி இல்லை. சரி அப்படியே இருக்கட்டும், இன்னும் இப்போ அதுக்கு பிரச்சனை. இப்போ என்ன நீங்கள் 5 வருஷமாக இருக்கிறீங்களா, அதை மாற்றலாம்ல? அதாவது முதல் லாட்ரி மார்ட்டின் வந்து கேரளா அரசு வழக்கு போடுது. அப்போது நம்ம தமிழ்நாடு இப்போ கலைஞர் ஆட்சி, தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் இருக்கிறார்ல, அரசு வழக்கறிஞர் சார், இவர் போய் அங்கே ஆஜராகிறார். அவர் ஒரு புரியுதா பிராமணர். அந்த கவர்மெண்ட் சொல்கிறோம், யோ எங்கள் ஊரில் கிரிமினல் கேஸ் போட்டு பணத்தை திருட்டான்னு நாங்கள் வந்து கேஸை போட்டால் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அனுப்புகிறேன், நல்லாகுதா இது அப்படின்னு. அப்புறம் வாபஸ் வாங்கிட்டு வேற ஒரு ஆளை போட்டு பிரசாந்த் கிஷோர் தானே இவங்க நின்று அந்த 6 தொகுதிக்கு வேலை செஞ்சிருப்பாரு 2021. ஸ்ட்ராட்டஜிலாம் கூட்டணின்னு வரும்போது எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க. அது நான் பிரசாந்த் கிஷோரோட டீலிங் இல்லை. ஓ, அவரு எப்படி பிஜேபியோட நான் இல்லை, நான் திமுக. ஆனால் திமுக பிஜேபியோட இருக்கு. அந்த மாதிரி உன்னோட வெற்றியில் பிரசாந்த் கிஷோரின் பங்கு இருக்கு. இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் கூட்டணி கட்சியெல்லாம் இவங்க நாங்கள் கதை சொல்லுங்கள், இவங்களுக்கு கதை சொல்லுங்கள், இங்கே எங்கே என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க, இதை இப்படி பேச சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார்ல. இப்போ அப்பா அவன் பிராமணன் தெரியல. அதுக்கு தான் மதுவந்திக்கு அந்த ஒய்ஜி மகேந்திரன் மகள் மகள் கேட்டா, ஐயா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வேணும், உங்கள் எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் வேணும், கடைசியில் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு சுயமாகவே அறிவு இல்லையா, எங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இன்றைக்கு கூட தமிழகத்தில் இந்த பொருளாதார கமிட்டின்னு ஒன்று போட்டாங்கல்ல, அவர் யாரு? ஒரு கால் அவர் அண்ணா அறிவாலயம் போகும்போது பூனில் கைட்டு வச்சுட்டு போயிடுவாரோ, இல்லை பரவாயில்ல சாமி நீ போட்டு வா சாமி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இவங்க சொல்லுவாங்களோ. இந்த ராமசுப்ரமணியன் ஒருத்தர் அரசுடைய ரொம்ப நீண்டகால தொண்டர். அவர் ஆட்சி வருவதற்கு முன்னால் கடுமையாக வந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டு வந்த பிறகு பார்க்குறேன் அப்படியே அந்த திராவிடனா மாறிட்டாரு. இவங்களுக்கும் அவர் திராவிடன் ஆகிட்டார். அவர் பார்ப்பாரு, அவர் பிராமின் இல்லைங்க, அவர் திராவிடர் ஆகிட்டார். என்னையா இது? எஸ்வி சேகர் அது ஒரு மானங்கட்ட கதை. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? இதே எஸ்வி சேகர் வீட்டின் முன்னால் இவங்க தொடப்பம் கொடுப்பெல்லாம் எடுத்துன்னு போய் ஏதோ பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்க, அதுக்கு நின்னாங்க. இப்போ கூட வந்து நின்னுங்கிறானே சார். இதை விட அக்ரகாரத்து அம்பேத்கர், அது யாருண்ணா? இதுனாங்க இது அந்த பிராண்ட் தெரியாதா? தெரியாதுண்ணா. திரும்ப அக்ரகாரத்து அம்பேத்கர் நம்ம தோழரா? ஆமாம். டைட்டில் கொடுத்தது மணிகண்டன். ஓ, இந்த பட்டிமன்றத்தில் பேசுவார்ல, பார்த்துருக்குண்ணா. அதாவது அப்போ சங்கியா தெரியலையா? சரி, ரங்கராஜ் பாண்டே தெரியுமா? ஆமாம். அவர் சங்கியா இல்லையா? கண்டிப்பாக அவரே கூட ஒத்துப்பாரு. அவர் ஒத்துக்கலனாலும் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஒத்துப்பாங்க. கண்டிப்பாக ரைட் விங் சப்போர்ட்டர் தான் அவர். அவர் வந்து உனக்கு பார்த்து மேடையில் பேசுகிறாரு, அப்போ தெரியலையா சங்கியா? நட்புங்கிறது வேற, பட் ஒன்றித்து பயணிக்கிறதுங்கிறது வேற அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வரலாம் இல்லையா? இல்லை, உன்னோட வேவ் லென்த் வேறங்க, அவரோட வேவ் லென்த் வேறங்க. எப்படி ரெண்டும் ஒரே இடத்துல நிற்குது? இப்போ வேற யாராவது அதை செஞ்சா, ஃபார் எக்ஸாம்பிள் சீமானோடு ரங்கராஜ் பாண்டே சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறார், என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான், பறப்புவாங்க, பயங்கரமாக பறக்கும். அப்புறம் ஏண்டா உனக்கு வந்தா அதே தான். இது எப்படி சரியா இருக்கும்? ஒன்றும் இல்லைன்னா மோடி அவர்களோட மேடையில் கை கட்டி நிற்கிறாரு, அந்த இடத்துல அண்ணன் சீமான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நான் சும்மா யோசிச்சு பார்க்குறேன்.
என்னது இது? அப்போது இந்த மக்களுங்க இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாரும் ஒரு அரசியல் தெளிவு பெற்று கொஞ்சம் பேர் வராங்க. இவன் வந்துட்டான்னா நமக்கு ஆபத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேங்க. யாரும் அரசியலாக இந்த சமூகத்தில் சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்களா தெளிவாக இருக்காரு. ஏங்க ஒன்று மேலேங்க இப்போ எங்களை பார்த்து ஏப்பா சுயசாதி பட்டு பிரசாதி நப்பி இதான் ஏன் சனாதனன்ட்டாரு எங்கால் கேட்குறானோ என்ன நம்ம சனாதனம் இருந்தாங்க அது இதான் நாம எந்த அளவுக்கு போய் நான் சொன்னேன் நோ திரும்ப சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறதெல்லாம் விடுங்க பாப்பா ஏதோ டைம் பாஸுக்கு ஏதாவது ஒன்று பேசுவார். அவர் இப்போ நம்ம தான் கிடச்சிருக்கிறோம். என்ன பண்ணுறது? அதாவது நம்ம அவர் பின்னாடி ஓடினது போய் நம்ம பின்னாடி அவர் ஓட வந்திருக்காரு. வேறு ஒன்றும் விஷயம் இல்லைப்பா. வேறு எதனா விஷயம் மாட்டினா அப்புறம் அதை பேசுவார் பாரு. இப்போ நம்ம நேர்காணலே கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய தோழர்கள் வந்து உங்களை தான் பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. என்னைய கூட திட்ட மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூர்த்தி அண்ணன் தான் இப்படி அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே நான் பறையனா இருந்துட்டேன். அதான் பிரச்சனை. நீங்கள் எதிர்பார்க்கும் விழிப்புணர்வு இந்த சமூகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம்னா இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி.